டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நித்து வந்து அமைதியா இருப்பான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் அமைதியா இருக்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஸ்ரீலங்காவுல இருந்து திடீர்னு போட்டதெல்லாம் போட்டதுபடி அப்படியே ஃபேமிலியோட தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்கால லவ்வர மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ லவ்வர மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கோவத்திலே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து சைலண்டாவே இருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா கூட இந்த ஒரு சீன்ல அவருடைய லவ்வருக்கு மெசேஜ் பண்ணும்போது, "நான் இங்க வந்து யார்கிட்டயுமே பேசல" அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம வந்து டிகிரி ஹோல்டரா இருந்தோம். ஆனா, அப்பா வந்து சென்னையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மனால வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு சைலண்டாவே இருப்பான். இதே இது இந்த ஒரு சீன்ல நித்துவோடைய லவ்வருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லி அழும்போதும் சரி, அதே மாதிரி நான் ஏன் அப்பா கிட்ட வந்து கோவமா இருக்கிறேன் அப்படின்னா, என்னால எந்த ஒரு ஹெல்ப்புமே உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு எனக்குள்ள கோவம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப அழுகுற மாதிரி அந்த சீன் வந்து அமைஞ்சிருக்கும். இவன் வந்து எப்ப மனசு விட்டு அழுகுறானோ, அதுக்கு அடுத்த சீன்லயே சைலண்ட்ல இருந்து வெளியில வந்த மாதிரி நார்மலாகி சிரிச்சு ஜாலியான ஒரு பர்சனா காமிச்சிருப்பாங்க. சசிகுமார் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சசிகுமார் வந்து தர்மதாஸ்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாஸ் வந்து செக்குடு ஷர்ட்டை தான் வந்து போட்டுட்டு வருவாரு. ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் சரி, சென்னையில இருந்துமே அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் செக்குடு ஷர்ட்டை தான் வந்து போட்டு வருவாரு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லார்கிட்டையும் நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவர் வந்து பிளெயின் ஷர்ட் போட்டுட்டு வர மாதிரி காட்டுவாங்க. ஆனா இதுக்கு இடையில வந்து நித்து வந்து லவ் பண்ற பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான், நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி வசந்தியும் பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. முரளியும் அவன் ஸ்கூல்ல வேலை பார்க்குற சார்கிட்ட ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அப்பெல்லாம் இவர் வந்து செக்குடு ஷர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. தாஸுக்கு எப்ப பெர்மனன்ட்டான ஒரு வேலை கிடைக்குதோ, அப்பதான் எல்லார்கிட்டயும் நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு. எப்ப சொல்றாரோ அப்பையிலேருந்து பிளைன் ஷர்ட் யூஸ் பண்ணுவாரு. தாஸ் வந்து டிரைவரா ஒர்க் பண்ணுவாரு படத்தோட இடையில. இவருக்கு டிரைவிங் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு இடையில டிரைவர் கிட்ட பேசிட்டு வருவாரு. அதே மாதிரி தாஸ் வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் கார்ல சாப்பிட்டுட்டு வந்த அந்த ஸ்நாக்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ள கலெக்ட் பண்ணி குப்பை தொட்டியில கொண்டு போய் போடுவாரு. அதே மாதிரி இந்த நாய் வந்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி படிக்கட்டுல வந்து மோஷன் போயிரும். அதை வந்து அவர் தெரியாம மிதிச்சிருவாரு. ஸோ அதை வச்சு முரளியை திட்டுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவர் வேலை செய்யும்போது ரிச்சர்டோடைய காரை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தாஸ் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஆரம்பத்துல காலனில இருக்கிற எல்லா கேரக்டரையும் காமிப்பாங்க. கடைசியா தான் வந்து ஆல்கஹால் அடிக்ஷனா ஒருத்தர் இருப்பாரு, அவரை காமிப்பாங்க. இதுல என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னா, இந்த படத்தோடைய டைரக்டரே இவர் தான். கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலனில இருக்கிறவங்களை எல்லாரையும் காமிச்சு தான் கடைசியில இந்த ஆல்கஹால் அடிக்ஷனை காமிப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சீன்லயே சாக போகிற நிலைமையில இருக்கிற இவரை தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ தாஸ் வந்து இந்த காலனில இவரை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி சீன் அமைஞ்சிருக்கும். இந்த சீன்ல நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஷர்ட் மாடல்ல இந்த ஒரு சீன்லயுமே வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிரைவர் நீடுன்னு இந்த போஸ்டரை பார்க்கும்போது இவர் வந்து பிளெயின் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து நல்லவருங்கிற மாதிரியும், இவர் ஸ்ரீலங்கால இருந்து வந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரியும், டிரைவர் வேலை இவருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு ஷர்ட் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிரைவர் வேலை இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதும் இவர்கிட்ட தான் நம்ம வந்து வேலை கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மறுநாளே சென்னையில என்னென்ன ரூட்டெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ நைட்டும் பகலுமா இவர் வந்து அந்த ரூட் தெரியணும் அப்படின்னு அலையிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு ஷாட்ல வந்து 2 தியேட்டர் இருக்கும். ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியனும் இருக்கும். ஸோ நைட்டும் பகலுமா சென்னையில் உள்ள எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது, எப்படியெல்லாம் ரூட்டு போகணும் அப்படிங்கிறத தேடுறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பா நம்ம நகையை வந்து அடமானம் வைப்போம். ஸோ அதையுமே இந்த ஒரு சீன்ல வந்து வசந்தியோடைய வளையல வாங்கி தான் அடமானம் வச்சு தான் அந்த ஒரு 10-15 நாள் குடும்பத்தை ரன் பண்ணுவாரு. அதே மாதிரி இவருக்கு வேலை கிடைச்சதும் 1 மாசம் சேலரி முன்கூட்டியே அட்வான்ஸா ரிச்சர்ட் வந்து கொடுத்துருப்பாரு. அதை வச்சு திரும்ப அந்த நகையை மீட்டு கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க.
தாஸ் வந்து அப்பாவா இவருடைய கடமைய கரெக்ட்டா செய்ற மாதிரி காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னதான் புது ஊருக்கு வந்திருந்தாலுமே, இவருக்குன்னு ஒரு வேலை வந்து தேட ஆரம்பிப்பாரு. தாஸுக்கு சம்பளம் வந்த உடனே ஒய்ஃப்‌க்கு நகைய மீட்டு குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன பையன ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாரு. நித்துவுக்கு ரிச்சர்ட் கிட்டயே வந்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணியும் குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு குடும்ப தலைவனா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ற மாதிரி காமிப்பாங்க. வசந்தியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருப்பாங்க. குழந்தைகள பார்த்துக்கிட்டு, ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த ஒரு சீன்ல மட்டும் பையனுக்கும், அப்பாவுக்கும் இடையில நடக்கிற அந்த எமோஷனல் சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன்ல வந்து வசந்திக்கு சொல்ற அளவுக்குலாம் பெருசா எந்த ஒரு டயலாக்குமே இருக்காது. ஆனாலும் அவங்க அந்த சீன்ல வந்து அழுவாங்க. குடும்பமே ஹேப்பியா இருக்கும்போது, சின்ன குழந்தை மாதிரி அத பார்த்து ரசிச்சு சிரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எமோஷனல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வசந்தியோடைய கேரக்டர் மூலமா காமெடி சீனு, எமோஷனல் சீனு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி வசந்தியோடைய கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. முரளியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்கும். அடுத்த சீனே காமெடியாவும் இருக்கும். அப்புறம் திரும்ப எமோஷனலாவும் இருக்கும். அதுக்கப்புறம் காமெடியாவும் இருக்கும். மேல ஏறி கீழ இறங்கின்னு இந்த மாரி அலை மாதிரி மேல வந்து கடல் அலை வந்து உள்வாங்குற மாதிரி சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு கடல் வழியா வந்திருப்பாங்க. அந்த கடல் அலை மாதிரி இந்த படம் ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய அலைகளுக்கான ரெஃபரன்ஸா படத்தோடைய சீன் மூலமா காமிச்சிருப்பாங்க. படத்துல எப்பலாம் எமோஷனல் ஆகுமோ, அப்பலாம் வந்து காமெடி பண்றதுக்காகவே முரளியோடைய சீன்ஸ் வந்து வரும். தர்மதாஸோடைய ஃபேமிலி வந்து ஒரு போலீஸ் கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்திலேயே மாட்டுவாங்க. அப்ப ஐயோ! மாட்டிக்கிட்டோம்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்றதுக்குள்ளேயும் முரளி வந்து காமெடி பண்ணியிருப்பான். அண்ணன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருப்பான். அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீன்லயே வந்து அந்த மம்மட்டியான் சாங் வந்து முரளி வந்து டான்ஸ் ஆடி எல்லாரையும் சிரிக்க வைப்பான். அடுத்ததா இந்த பாட்டி வந்து இறந்து போனத பத்தி எல்லாரும் அந்த சர்ச்சில வந்து அவங்கவங்க எமோஷனல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்ப தாஸ பத்தி தான் அதிகமா புகழ்ந்து பேசுவாங்க. அழுகுற மாதிரி தான் எமோஷனல் சீனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த பாட்டி ஃபோட்டோக்கு பக்கத்துல உங்க ஃபோட்டோவும் வைக்கணும்ப்பா அப்படின்னு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடிக்காவே முரளியோடைய கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல முரளியோடைய சாரா ஒருத்தர் வருவாரு. முரளி வந்து பேசுற லாங்குவேஜ பார்த்து நீ ஸ்ரீலங்காவான்னு கேட்பாரு. இவருக்கு எப்படி ஸ்ரீலங்கா அப்படின்னு டக்குன்னு கேட்பாரு அப்படின்னா, அதுக்கான டீட்டெயிலா இவர் வந்து சோசியல் சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல முரளி வந்து ஏன் இத்தன நாளா இங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த சார் வந்து பர்சனல் லீவ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரே தவிர, என்ன பர்சனல்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா தான் அவருடைய வீட்ல செகண்ட் ஹாஃப்ல பர்த்டே ஃபங்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப்‌க்கு டெலிவரியா இருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல தான் முரளி வந்து இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்‌க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பிரகாஷோடைய கேரக்டர் முழுக்க முழுக்க ஒரு ஹெல்பிங் மைண்டா தான் இருக்கும். சொந்த தங்கச்சி வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, கண்டிப்பா அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே தங்கச்சி வீட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுவாங்க. படம் முழுக்கவே வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மாரி தான் வருவாரு. வீடு புடிச்சு குடுக்குறதா இருக்கட்டும், தங்கச்சி வீட்டுக்காரருக்கு டிரைவிங் லைசென்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், யாரையுமே நம்பாதீங்கன்னு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல பொருள் வாங்கி குடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே தங்கச்சி வீட்டுக்கு பண்ற மாதிரி காட்டுவாங்க. ரிச்சர்டோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல எந்த அளவுக்கு தாஸோடைய கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி இந்த படத்துல ரிச்சர்டோடைய கேரக்டரும் ஸ்ட்ராங்காவே எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அதுக்கான டீட்டெயிலா அவர் போட்டுட்டு வர ஷர்ட் எல்லாமே ஒயிட் கலரா தான் இருக்கும். அதே மாதிரி அவர் வச்சிருக்கிற காருமே வந்து ஒயிட் கலர் வண்டியா தான் வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் தாஸ் வந்து ரிச்சர்டோடைய வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வேலை குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப வேலைக்காரன் ஒரு பையன் வந்து பிளாஸ்டிக் கப்ல டீ குடுப்பாரு. இந்த கப்பு குடுக்காத கிளாஸ்ல கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லுவாரு. இதுலயே இவருடைய கேரக்டர் வந்து நீ என்ன கேஸ்ட் ஆனாலும் இருந்துட்டு போ. ஆனா எனக்கு நீ உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தா தான் உனக்கு நான் வேலை தருவேன் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்‌க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ தாஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல உண்மையா இல்லாததுனால தான் அவருக்கு வந்து வேலை தந்திருக்க மாட்டாரு. நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே வேலை தர்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல காலனில இருக்கிறவங்க ஒரு சில பேருடைய கேரக்டர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இந்த பேப்பர் போடுற இந்த சின்ன பையன் மூலமா கேரக்டர ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பேப்பர வந்து ஒரு பஞ்சாப்காரர் வீட்ல தூக்கி போட்டுட்டு போயிருவான். அப்ப பஞ்சாப்காரர் வந்து கோவமா திட்டுவாரு. ஸோ இவர் வந்து கோவக்காரர் மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது ரிச்சர்ட் வீட்ல வந்து சைக்கிள நிப்பாட்டி பேப்பர எடுத்து ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்குக்குள்ள போட்டுட்டு போற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அங்கேயும் வந்து டிரைவர் நீடு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும்.
ரிச்சர்ட் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாரு. "நான் வந்து 7 நாள் தான் உன்னை வேலைக்கு வச்சுக்குவேன். நீ எப்படி நடக்கிறதுங்கிறத பொறுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நீ வேலையில இருக்கியா? இல்லையா?" அப்படின்னு. ஸோ "நீ வந்து டெம்பரவரியா தான் இந்த வேலையில இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லுவாரு. தாஸும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிருவாரு. ஆனா முதலாளி கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 டேஸ் முதலாளி சம்மந்தப்பட்ட பாட்டா கார்ல போட்டுட்டு வருவாரு. அதுக்கப்புறம் ரிச்சர்ட்டே வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ பாட்டு போடாத. அப்படி போட்ட அப்படின்னா, ஓடுற கார்ல உன்ன தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதலாளி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்ல. உண்மையா இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் என்னதான் வேலையில நீ நீட்டா வேலை பார்த்தாலும், அவருக்கு வந்து ஆரம்பத்துல வேலை கிடைச்சிருக்காது. எப்ப உண்மைய சொல்றாரோ, அப்பதான் வேலை கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலயுமே உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரிச்சர்டுக்கு தாஸ் வந்து பொய் சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தாலும், இடையிலயாவது உண்மைய சொல்லுவானா அப்படிங்கிறதுக்காக அவரே வாலண்டரியா நீ எந்த ஊருன்னு திரும்பவும் கேட்பாரு. அப்பயும் இவர் வந்து கேரளான்னு தான் சொல்லுவாரு. வேலை செய்யும்போது உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் பிளைன் ஷர்ட் தான் போட்டுட்டு வருவாரு அந்த 7 நாளுமே. திரும்பவும் எந்த ஊர்ன்னு கேட்கும்போது தான் அந்த ஒரு ஷாட்ல மட்டும் செக்குடு ஷர்ட் போட்டுட்டு வருவாரு. ஸோ அங்க வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. தாஸுக்கு வந்து வேலை கிடைக்கணும். அது அவருடைய லைஃப்‌க்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். ஸோ ரிச்சர்டுடைய கேரக்டர் வந்து எந்த நாட்டுல இருந்து வேணாலும் வா, நீ எப்படிப்பட்டவனாலும் இரு. ஆனா எனக்கு நீ உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் எதிர்பார்ப்பாரு. அது தாஸ் கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு ஈஸியா வேலை கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சர்ச்சில வந்து அவங்கவங்க எமோஷனல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அப்பயுமே வந்து ஆல்கஹால் அடிக்ஷனா அந்த பையன் வந்து உண்மையா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, அங்கேயுமே வந்து ரிச்சர்ட் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த பையன வந்து ஹக் பண்ணி, அந்த பையன வந்து அரவணைப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் "உனக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்குதா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ரிச்சர்ட் வந்து மலையாளியா இருப்பாரு. அவர்கிட்டயே போய் கேரளான்னு பொய் சொன்னதுனால தான், அவருக்கு தாஸ் வந்து பொய் சொல்றான் அப்படிங்கிறது தெரிய வரும். ரிச்சர்ட் ஒரு மலையாளி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தாஸுக்கு வேலை போட்டு குடுக்கும்போது, மலையாளத்தில தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல 3 வகையான போலீஸ் கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பைரவன காட்டும்போது, ஒரு இரக்க குணமுடைய ஒரு போலீஸா காட்டுவாங்க. இதே இது ஹவுஸ் ஓனரா ராகவன காட்டும்போது, சிரிப்பு போலீஸா காட்டுவாங்க. அதே மாதிரி பல்வான் சிங்க காட்டும்போது, ஒரு கோவக்கார போலீஸா காட்டுவாங்க. பல்வான் சிங்கோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பைரவன் கிட்ட என்ன சொல்லி விசாரிப்பாரு அப்படின்னா, என்னதான் ஸ்ரீலங்காவா இருந்தாலும் தமிழ் பேசுறதுனால, உங்க ஆளுங்க அப்படிங்கிறதுனால விட்டியா அப்படின்னு கேட்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமாக்ஸ் போர்ஷன்ல ஒவ்வொரு வீடா பல்வான் சிங் வந்து விசாரிச்சுட்டு வரும்போது, எல்லா இடத்துலயும் டென்ஷனா போவாரு. ஆனா பஞ்சாப்கார் ஃபேமிலிக்குள்ள போகும்போது, நம்ம ஆளுங்கள பார்த்துருக்குறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி ஹேப்பியா, சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க. பைரவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே இரக்க குணமான ஒரு போலீஸா தான் காட்டுவாங்க. இடையில நாய வச்சு நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியும், ஒரு சில கோபங்கள் அவருக்குள்ளயுமே வந்திருந்தாலும், கிளைமாக்ஸ் போர்ஷன்ல காலனியில இருக்கிற எல்லா மக்களுமே வந்து சப்போர்ட் பண்றதுனால, இவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு காட்டிக் கொடுக்காம போயிருவாங்க. "உங்கள யார் அகதின்னு சொன்னது?" அப்படின்னு கேட்பாரு. இதுக்கான பதிலா தாஸுக்கு பின்னாடி வந்து தமிழர்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இந்த வேர்ல்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ராகவனுடைய கேரக்டர் ஆரம்பத்திலேயே ஒரு காமெடி கேரக்டரா தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே ஒரு காமெடி ட்ராக்காவே தான் காட்டுவாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, படத்தோடைய டைரக்டருக்கு இந்த படத்த டைரக்ட் பண்ணும்போது வயசு வந்து 24. சின்ன வயசுலயே ஒரு படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல ஒரு கேமியோ ரோலையும் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்த ஒரு கேரக்டர் வந்து ஆல்கஹால் அடிக்ஷனா வருவாரு. இந்த படத்துல இவருடைய கேரக்டர் நேம் வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. குணசேகரனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து வெளியில அக்கம் பக்கம் ஆளுங்க கூடலாம் யாரு கூடயுமே பேசாம, ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமையில தான் இருப்பாரு. ஆனா, இவருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பேசுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான், வசந்தி வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு ஒரு ஃபுட் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப குணசேகர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "அவ தூங்கிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லுவாரு. "எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன்னு" சொன்ன உடனே ஒரு ஸ்டெப் இறங்கி, "வீட்டுக்குள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வசந்தி வந்து ஆல்பத்த பார்ப்பாங்க. அப்ப அந்த ஆல்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இவர் யார் கூடயும் பேசாம இருப்பாரு அப்படின்னா, வெளியிலேயே வச்சு அனுப்பியிருந்திருக்கலாம். ஆனா இவருக்கு பேசுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே, "கல்யாண ஃபோட்டோஸ் இருக்குது பார்க்குறீங்களா?" அப்படின்னு
சொல்லி அடுத்தடுத்து கான்வர்சேஷனுக்கு போயிருவாரு. அந்த சீன்ல வசந்தியுமே வந்து ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஏன்னா, இவரு இந்த அளவுக்கு பேசுவாரா? அப்படின்னு வசந்திக்குமே வந்து ரொம்ப ஷாக்கா தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கப்பிள் மூலமா காட்டுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து எந்திரிக்கல அப்படின்னு அந்த அம்மா வந்து பதறி போய் தான் பக்கத்து வீட்ல இருக்கிற வசந்திய கூட்டிட்டு வருவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாருன்னு நெனச்சு, இந்த அம்மாவும் இறந்து போயிருவாங்க. இந்த ஒரு சீன்ல இந்த அம்மா வந்து வசந்தி கூட பேசுவாங்க. அப்ப குணசேகர் வந்து, "வா போகலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா கொஞ்சம் வாய சுளிச்சு சலிப்பா வர மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல வசந்தி கிட்ட, "இவர் யாரு கூடயும் பேச மாட்டாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னதான் இவர் மேல ஒரு சின்ன சின்ன குறை இருந்தாலும், இவங்களுக்குள்ள வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்‌க்கான உறவு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்மா வந்து இறந்து போனப்ப ஃபர்ஸ்ட் 4 மெழுகுவர்த்தி இருக்கும். அந்த 4 மெழுகுவர்த்தி யார் ஏத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு வசந்தி, இன்னொன்னு தாசு, இன்னொன்னு ரிச்சர்ட், இன்னொன்னு குணசேகர். ஆரம்பத்துல இந்த 4 பேரு தான் இருப்பாங்க. ஸோ இங்க 4 மெழுகுவர்த்தி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும் வரும்போது மாலை அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. குணசேகர் வந்து தாசுகிட்ட என்ன சொல்லி புலம்புவாரு அப்படின்னா, அந்த அம்மாவுடைய அப்பா வந்து கடைசி காலத்துல உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சாபம் விட்டுருக்கிறாரு. ஸோ சொன்னது அப்படியே பளிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அழுவாரு. ஸோ அதுக்காண்டியே தாஸ் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாரு. அப்ப இந்த அம்மாவுடைய அப்பாவும் வரும்போது, தான் பொண்ணுக்கு இவ்வளவு உறவுகள் இருக்குதான்னு அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஷாட்டு, இந்த பக்கம் பார்க்குற மாரி ஒரு ஷாட்டையும் காமிச்சிருப்பாங்க. குறளுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறளுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும். நித்துக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த லவ் ப்ரொபோஸ் சீன பார்த்தோம் அப்படின்னா, காலனில ஒரு ப்ரோகிராம் நடக்கும். அப்போ ஒருத்தர் வந்து வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சீன கனெக்ட் பண்ற விதமா, இந்த சீன்ல இவங்க 2 பேரும் லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட்ல அவர் ஸ்டேஜ்ல வாசிக்கிற அந்த மியூசிக் ப்ளே ஆகும். அதே மாதிரி குறளுக்கு வந்து நித்துவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த ஒரு சீன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஆடியன்ஸா நம்ம எப்படி இந்த சீன்ல 4 பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி குறள் வந்து அந்த சீனுக்குள்ளேயே உட்காந்து இந்த ஃபேமிலி எப்படிப்பட்டவங்கன்னு குறளுக்கு நித்து மேல காதல் வர்றதுக்காண்டி இந்த ஒரு சீன அமைஞ்சிருக்கும். இந்த படத்துல ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். தமிழ் பேசுறது பிரச்சனையா? இல்ல தமிழே பேசுறது பிரச்சனையா? அப்படின்னு ரிச்சர்ட் சொல்ற டயலாக்கு, வேலைக்காரவங்களுக்கு எந்த கப்ல டீ குடுக்குறதுன்னு, ஸ்ரீலங்காவுல எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்னு முரளி வந்து பைரவன்ட்ட சொல்ற டயலாக்கு, தாஸ் வந்து பைரவனுடைய கால பிடிச்சு கெஞ்சி எங்கள விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த சீன்ல பையன் முன்னாடி அப்பா கால பிடிக்கிறது எந்த பையனுக்கு தான் பிடிக்கும்னு சொல்ற டயலாக்கா இருக்கட்டும், ஆகாஷ்ங்கிற பேர வச்சு ஏமாத்தும்போது, பையனா இருந்தா என்ன, அப்பாவா இருந்தா என்ன, எமோஷனல் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், உங்க ஆளுங்க அப்படிங்கிறதுனால நீ சப்போர்ட் பண்றியான்னு பல்வான் சிங் பேசுற டயலாக்கா இருக்கட்டும், யாரு உன்ன அகதின்னு சொன்னான்னு பைரவன் சொல்ற டயலாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி படத்துல டயலாக்கா அங்கங்க ஸ்ட்ராங்காவே பேசியிருப்பாங்க. படத்துல காமெடிக்காவே ஒரு சில டயலாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. முரளி வந்து ஆகாஷ்ங்கிற பேர வச்சு போலீஸ்காரரை ஏமாத்திருப்பான். ஆகாஷ் வந்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி கைய தூக்கிட்டு நிக்கும்போது வசந்தி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. எந்த நேரத்துல கேட்கக்கூடாதோ அந்த நேரத்துல கரெக்டா தப்பான நேரத்துல கேட்கறது. தாஸ் வந்து வசந்தி கிட்ட உன் அண்ணனை நம்பலாமா அப்படின்னு கேட்பாரு. வேற வழி இருக்குதா அப்படின்னு திரும்பி வசந்தி கேட்கறது. ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க அப்படின்னு க்ளோஸ் அப் ஷாட்ல 3 தடவை கட் பண்ணியிருப்பாங்க. டப்பிங்ல பிரகாஷ் வந்து பல்லலைக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், முரளி வந்து ஸ்கூல் சார் கிட்ட இந்த ஸ்கூல்ல தான் நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே இறங்கியிருப்பேன்னு சொல்றதா இருக்கட்டும், என்ன சிம்ரன் இது அப்படிங்கிற டயலாக் வச்சு பல மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும், இந்த படத்துல சிம்ரனுக்கே என்ன சிம்ரன் இது அப்படின்னு பிரகாஷ் பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில காமெடி டயலாக்க கரெக்டான டைமிங்ல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல இந்த ஒரு சீனை டெலீட் பண்ணியிருப்பாங்க போல. பைரவன் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு வேன்ல கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப முரளி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த நாயை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு பைரவன் வந்து எப்படி இந்த நாயை நான் வளர்ப்பேன் அப்படின்னு என்னை நம்புற அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முரளி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, எங்க மாமாவுக்கு தண்ணி வேணுமான்னு நீங்க கேட்ட ஆளு, இந்த நாய்க்கு பெடிகிரி வேணுமான்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா பீச்ல நடந்த சீனுக்கும்,
அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற சீனுக்கும் இடையில பைரவன் வந்து பிரகாஷ் கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டிருந்திருக்கிறாரு போல. ஸோ அந்த சீனை கட் பண்ணி இருந்திருக்கிறாங்க போல. இந்த படத்துல ஒரு சில விஜயோடைய ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் வீட்ல வச்சு உன் பேர் என்னன்னு முரளி கிட்ட கேட்கும்போது ஜோசப் குருவிலான்னு தெறி படத்துக்கான ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொட்டை மாடியில குரலுடைய லவ்வர் வந்து மாட்டியிருப்பாரு. அப்ப லவ் பிரேக்கப் ஆயிடும். அதுக்கு முரளி வந்து அந்த லவ் பண்ற பையன்கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நல்ல காதல்னா சொல்லு எங்க அண்ணன் சேர்த்து வைப்பான்னு ஷாஜகான் படத்தோடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. காலனில ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதுல வசந்தி வந்தால் தோட்ட பூபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது. விஜய் வந்து தெறி படத்துல எப்படி ஸ்டைலா நிப்பாரோ அதே மாதிரி ராகவன் நிக்கிற ஸ்டைலு. தாஸுக்கு திரும்ப வேலை கொடுத்ததும் ரிச்சர்ட் கிட்ட வந்து ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா சார் அப்படின்னு பிகில் படத்துக்கான ரெஃபரன்ஸ். விஜய் படம் மட்டும் இல்ல சசிகுமாரோடைய படத்துக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுப்பிரமணியபுரம் மாதிரி ஹேர் ஸ்டைல கையில சீவுறது, லுங்கியை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்துடாதன்னு சுந்தரபாண்டியன் படத்துல வர ரெஃபரன்ஸா பிரகாஷ் பேசுற டயலாக்கு, இந்த மாதிரி ஒரு சில படத்தோடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில இடத்துல டைமிங்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. குணசேகர் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு 5:05க்கு வீட்டுக்கு வர மாதிரி காமிப்பாங்க. ஒய்ஃப் தூங்குறாங்க அப்படிங்கிறதுனால அவரே வீட்டு வேலையெல்லாம் செய்வாரு. அப்ப வசந்தி வந்து குணசேகரோடைய வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 5:30ன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ குணசேகர் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத டைமிங்கை கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல மொட்டை மாடியில நித்து வந்து அவருடைய லவ்வருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா 1:08ன்னு இருக்கும். அவருடைய லவ்வரை நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில அந்த நேரம் வந்து திருடன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விசாரிப்பாங்க. அப்ப அந்த திருடனுடைய போன்ல இருந்து ஒய்ஃபுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அப்ப குரலுடைய போன்ல பார்த்தோம் அப்படின்னா 2:13 இருக்கும். ஸோ இங்கேயுமே டைமிங்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்ரீலங்காவில இருந்து கடலுக்கு படகு ஏறும்போது கடல் அலை வந்து உள்ளக்க இழுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது ராமேஸ்வரத்துல இறங்கும்போது கடல் அலை வந்து வெளியில தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டிராவல் ஆகி வராங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியில வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக பிளாக் கலர் டிரான்சிஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகாஷ்ங்கிற டாட்டுவை இந்த ஒரு சீன்ல மட்டும்தான் பைரவனுடைய கையில பார்க்க முடியும். அதே மாதிரி ஆக்ட்ரஸோடைய நேம் போடும்போது காலனில இருக்கிறவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷாட்டை கனெக்ட் பண்ற விதமா கலை இயக்குனருடைய பேர் போடுவாங்க. ஒரு பார்க்ல படம் வரைஞ்சிருக்கும். அந்த ஃப்ரேமை கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய பட தொகுப்பாளருடைய பேர் போடுவாங்க. இது வந்து யதார்த்தமா போட்டாங்களா இல்ல அதுவே அமைஞ்சிச்சானுங்கிறது தெரியல. தாஸோடைய வீட்டில் ஒரு குட்டி படம் வரைஞ்சிருக்கும். அதுல வந்து படகுல ஏறி ஒரு ஃபேமிலி டிராவல் பண்ற மாதிரியும், அதே மாதிரி அதுல ஒரே ஒரு மீன் வந்திருக்கும். மேலே எல்லாம் காக்கா கூட்டமா பறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படகுல போறது தாஸோட ஃபேமிலியாவும், அந்த ஒரு மீன் வந்து பல்வான் சிங்கோட கேரக்டராகவும், மேலே வந்து பல காக்கா கூட்டங்கள்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த காலனி மக்களுடைய ரெஃபரன்ஸாகவும் வச்சிருப்பாங்க. ஏன் அந்த காக்கா கூட்டங்கள் எல்லாரும் வந்து காலனி மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்துக்கு தாஸோடைய ஃபேமிலி வரும்போது ஒரே ஒரு காக்கா மட்டும் பறந்து போகும். அப்ப பைரவன் தான் வருவாரு. ஸோ அவர் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர்ல தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதை கனெக்ட் பண்ற விதமாக தான் இந்த செவத்துல வரைஞ்சிருக்கிற அந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற காக்கா கூட்டங்கள் எல்லாருமே வந்து காலனி மக்களோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பர்ஸ்ல இருக்கிற ஃபேமிலி போட்டோவை ஃப்ரேம் பண்ணி ஆணில மாட்டுறது, காலனிக்குள்ள தாஸோடைய ஃபேமிலி வந்ததும் வசந்தி வந்து காய் வாங்கும்போது ஆரம்பத்துல யாருமே பேச மாட்டாங்க. இதே இது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடும். இவங்க ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் வசந்தியோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்துல காய் வாங்குற சீனோட கண்டினியூட்டியா தான் செகண்ட் ஹாஃப்ல காய் வாங்கும்போது எல்லாரும் சேர்ந்து வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து முரளி எது அட்மிஷன் போட்டிருப்பாங்க, எப்படி அட்மிஷன் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் குட் பேட் அக்லி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.